சார் விஐடி ட்ரிபிள்யூட ரிசல்ட் வந்துடுது சார், என்ன பண்ணணும்னு தெரியல சார், எந்த காம்பஸ் நான் கொடுக்கணும்னு தெரியல, எனக்கு ரேங்க் என்ன வந்தால் எங்கே கிடைக்கும் அப்படின்றது ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்கனால தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். நம்ம டீம் என்ன பண்ணாங்க, அனலைஸ் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து ஒரு 10 நிமிஷம் போட்டு யாருக்கெல்லாம் விஐடி ட்ரிபிள்யூக்கு கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்டருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தாராளமாக கவனிங்க, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், உங்களுக்கு பெட்டராக சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இந்த வீடியோ மூலமா கிடைக்கும். ரைட்டா, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் விஐடி எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எதை போடலாம் அப்படின்ட்டு, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ரைட்டா, ஓகே, வீடியோக்கு போயிடலாமா? நான் உங்களுக்கு கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க, இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு, 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ஓகே, விஐடி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன ரேங்க் வந்திருக்கு, என்ன எங்கே சீட்டு கிடைக்கும் அப்படின்றத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா +2 மார்க்கும் வந்துருச்சு, சாய்ஸ் ஃபில் பண்ண சொல்லிட்டு டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விஐடி டஸ் நாட் பப்ளிஷ் மார்க்ஸ். நம்ம பார்த்துருப்போம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜோ மார்க்ஸோ எல்லாம் கொடுக்குறதே கிடையாது. விஐடி அமிர்தா மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ரேங்க் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ரேங்க் ட்ரூலி கண்ட்ரோல்ஸ். ரேங்க் என்ன இருக்குது, அந்த ரேங்க் மூலமா எங்கே கிடைக்கும், எந்த கேம்பஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். கவுன்சிலிங் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் டிட்டர்மின் விச் ரவுண்ட் யூ பார்ட்டிசிபேட். ஒரு 10,000 இருந்தால் என்ன, 20,000 இருந்தால் என்ன, 30,000 இருந்தால் அது பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4, கேட்டகரி 5 அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. டிஃப்ரெண்ட் கேம்பஸ் இவ்வளோ ரேங்குக்குள்ளே இருந்தால் தான் இந்த கேம்பஸ் வரும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கேம்பஸ் ஆக்சஸ், யுவர் ரேங்க் டிசைட் விச் கேம்பஸ் யூ கேன் சூஸ். ரைட்டா, நம்ம ஒரு 1,00,000 ரேங்க்கு மேலே வச்சுட்டு எனக்கு சென்னை கேம்பஸ் காணோம்னா அதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை. பிரான்ச் அவைலபிலிட்டி, யுவர் ரேங்க் கண்ட்ரோல் விச் பிரான்ச்சஸ் ரிமைன் ஓப்பன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரேங்க் இருந்தால் தான் இந்த பிரான்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கேம்பஸில் கிடைக்கிறதுக்கும் இருக்குது. தென் ஃபீ கேட்டகரியும் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த கேட்டகரி ரேங்க் பேஸ் பண்ணி. ரைட்டா, அதெல்லாம் பார்த்துக்கங்க. ரவுண்டு 1 விஐடி கவுன்சிலிங் இஸ் ரேங்க் பேஸ்டு. வந்து என்ன ஃபேஸில் சார் போகும் அப்படின்னா ஈச் ரவுண்ட் ஓப்பன்ஸ் எ ஸ்பெசிபிக் விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டிபெண்டிங் ஆன் வேர் யுவர் ரேங்க் என்னது ஃபால்ஸ். ரைட்டா, நம்ம எங்கே ரேங்க் நம்ம இருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான டேட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, கேம்பஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரவுண்டு 1 20,000 ரவுண்டு 1 பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரவுண்டு 2 பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா 20,000 to 40,000 ரேங்க் இருக்கணும். ரவுண்டு 3 பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க 40,000 to 60,000 ரேங்க்ஸ் இருப்பாங்க. தென் ரவுண்டு 4 வரவங்க 60,000 80,000 ரேங்க் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் 5th ரவுண்டு போகிறவங்க 80,000 to 1 lakh ரேங்காக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தென் ரேங்க் அபோவ் 1 lakh இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோ விஐடிக்கு வெள்ளூர் கேம்பஸோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. விஐடி ஏபி, விஐடி போபால் ஆர் இன்டெகிரேட்டட் எம்டெக் ஆப்ஷன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறையவே இருக்குது. ஏன்னா போடுறப்பே உங்களுக்கு 1 lakh அபோவ் இருந்ததுன்னா இந்த கேம்பஸ் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்றதையும் நிறைய பேருக்கு லெட்டர்லி கொடுத்துருக்காங்க, பார்த்துருக்கலாம். ரைட், இந்த 1 lakh ரேங்க் ஹார்டு வால் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஃபார் வெள்ளூர் அண்ட் சென்னை பிடெக் செக்யூரிங் ரேங்க் பிலோ 1 lakh இஸ் கிரிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். 1,00,000 ரேங்க் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கேம்பஸில் நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்தோம்னா அபோவ் 1 lakh ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் பிடெக் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். சென்னைக்கு பிடெக் கேம்பஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து இல்லைன்னே சொல்லிடலாம். ஏபி அண்ட் போபால் கேம்பஸில் தான் ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. த ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா டோன்ட் வேஸ்ட் சாய்ஸஸ் பிளைண்ட்லி. ரைட்டா, சும்மா ஏதோ ஒன்று போடணும் அப்படின்றதுக்காக போடாமல் சூஸ் கேம்பஸ் ப்ளஸ் பிரான்ச் வந்து ரியலிஸ்டிக்காக போடணும். ஏதோ ஒன்று நம்ம போடணும், சாய்ஸை வந்து ஃபில்அப் பண்ணணும், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றது தேவையில்லாமல் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். இந்த கிளாரிட்டி பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கீப் பேக்கப் ஆப்ஷன் ரெடி அட் ஆல் டைம்ஸ். ரைட்டா, சும்மா வந்து வீடியோவில் எனக்கு இது வந்து அடிச்சிடும், ஆனால் கம்மியாக இருக்குது, நான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு பேக்கப்பும் ரெடி பண்ணி வச்சுங்க ரேங்க் பேஸ் பண்ணி. ரைட், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு ரேங்க் பேஸ்டு ஃபீ சிஸ்டம். ரைட்டா, என்ன ரேங்க் இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. கேட்டகரி 1 இருந்து கேட்டகரி 5 வரைக்கும் இருக்குது. கேட்டகரி 1 இருந்தால் பார்த்தீங்கன்னா நியர்லி 1.8 lakhs வந்து வருது. கேட்டகரி 2 வந்து பார்த்தீங்கன்னா 3.07 lakhs. தென் கேட்டகரி 3 வந்து பார்த்தீங்கன்னா 4.08 lakhs. தென் கேட்டகரி 4 வந்து பார்த்தீங்கன்னா 4.48 lakhs அண்ட் கேட்டகரி 5 இட்ஸ் கமிங் அண்ட் 4.98 lakhs இஸ் த ஃபீ. இதை தவிர வேறு எதனா இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து வெறும் டியூஷன் ஃபீஸை வச்சு மட்டும் ஒரு இன்ஸ்டியூஷன் ரன் பண்ண முடியாது. தென் வாட் இஸ் மீன்ஸ்னா கேட்டகரி 1 வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ஃபீயும், கேட்டகரி 5 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேஞ்சில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வித் ஹாஸ்டல் பிளஸ் மெஸ் இன்க்ளூடட் கேட்டகரி 5 அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6.5 7 lakhs வரைக்கும் வரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கரெக்டாக பிளான் பண்ணிக்கோ. சும்மா ஏதோ வந்து போட்டேன் எடுத்துடுறேன் அப்படின்றது இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு 5-7 லட்ச ரூபாய் அப்படின்னா 4 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபினான்ஸும் பிளான் பண்ணிக்கணும்.
ரைட். தென் வெள்ளூர் கேம்பஸ் ஐ டிமாண்ட் அண்ட் ரேங்க் டார்கெட்டை கொஞ்சம் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னா ரொம்ப ஈஸி. பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே விருப்பப்படுறது வந்து சிஎஸ்சி கோர் அப்படி தான் பார்ப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ ஒரு 400 இருந்ததுன்னா கிடைக்கும். தென் சிஎஸ்சி ஏஐஎம்எல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1ல் 600 ரேங்க்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டகரி சிஎஸ்சி வந்து டேட்டா சயின்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு அரௌண்டு வந்து 800 ரேங்க்ஸ் இருந்தால் கிடைக்கும். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரேங்க் வரைக்கும் கிடைக்கும். இசி வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 2000ல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே வந்து ஐ கேட்டகரி 5ல் இருக்குது சார். அதில் அப்போனா எனக்கு என்ன சார் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா சிஎஸ்சி கோர் பிரான்ச்சஸ் வந்து அப் டு 20,500 வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஏஎம்எல் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 21,000 வரைக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் வந்து அப் டு 22,500 வரைக்கும் கிடைக்கும். ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இசி வந்து கேட்டகரி 5 வரப்போ 26,000 வரைக்கும் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேட்டகரி ஏன் 1, 2, 3, 4னா நம்ம பார்த்தோம் ஃபீஸ் வந்து டிஃபர் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சென்னை கேம்பஸை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் அப்படின்னா சிஎஸ்சி கோர் அப்படின்றப்ப பார்த்தோம்னா பிலோ 6,000 ரேங்க் வரைக்கும் சென்னை கேம்பஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹையஸ்ட் கேட்டகரி 5ல் அப்படின்னு பார்த்தோம்னா 30,000 வரைக்கும் நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. இசியை பொறுத்த வரைக்கும் கேட்டகரி 1 வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16,000 ரேங்க் தேவைப்படுது. இதே வந்து கேட்டகரி 5ஆக இருந்ததுன்னா ஒரு 41,000 ரேங்க் வரைக்கும் நம்மளுக்கு ட்ரை பண்ணலாம். தென் சிஎஸ்சி ஸ்பெஷலைசேஷனில் வந்து எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேட்டகரி 1 அரௌண்ட் 7,000 to 9,000. கேட்டகரி 5ஆக இருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 32,000 ரேங்க் வரைக்கும் நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1ல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 50,000 ரேங்க் இருந்தாலும் கிடைக்கும். தென் இதுவே வந்து கேட்டகரி 5ல் வராங்க, ஃபீஸ் வந்து பேவல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது, அமௌண்ட்டும் ரெடியாக இருக்குன்னா 82,000 ரேங்க் வரைக்கும் நம்ம வந்து போகலாம். ஈசி அண்ட் ஹைப்ரிட் பிரான்ச்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹை டிமாண்ட் இருக்குது. எனக்கு இன்றைக்கி செமிகண்டக்டர் தென் இவி எல்லாம் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இந்த லாஸ்ட் இயர் கூட பயங்கர டிமாண்ட் இருந்தது ஈசிக்கு. செமிகண்டக்டர் க்ரோத் இந்தியாஸ் சிப் மேனுஃபேக்சரிங் வந்து இது வந்து மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி டிமாண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட் வந்து ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால தென் ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் கெரியர் பார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஃப்ளெக்சிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால இதுலேயும் நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. கோர் ப்ளஸ் ஐடி பிளேஸ்மெண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. வைடர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஈஸி போகலாம் அப்படின்றத நான் பிளான் பண்ணதான். நான் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கட் ஆஃப் இருந்து டிமாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. வேறு என்னெல்லாம் சார் பிரான்ச்சஸ் எடுக்கலாம் அப்படின்னா ஸ்மார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரான்ச்சஸ் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஇ, எலக்ட்ரானிக் அண்ட் சிஎஸ், தென் ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா அருமையாக இருக்கக்கூடிய ஒரு குரூப்ஸாக இருக்குது. தென் பிசிபி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் சார். நான் வந்து பிசிஎம் இல்லை சார் அப்படின்னா பிசிபி ஸ்டூடெண்ட் வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சயின்ஸ் டெக்னாலஜி இருக்குது. இந்த 3 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வெள்ளூர் கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. காம்படிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகிறதுனால நீட் ஆஸ்பிரன்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ண ஒரு பேக்கப் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா விஐடியை வச்சுட்டு இருக்காங்க. தென் டிமாண்ட் ரைசஸ் ஆஃப்டர் டஃப் நீட். இப்போ பார்த்துருக்கலாம், நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்தனால மார்க்கு இஷ்டத்துக்கு எடுத்திருக்காங்க. 720க்கு 720 இருக்குது. 700க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. 650க்கு மேலே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேர் இருப்பாங்க. 600க்கு மேலே ஒரு 10,000 பேர் கூட தமிழ்நாட்டில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு மார்க் வந்து இருக்குது. 10,000 பேர் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 3,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 ப்ளஸ் இருப்பாங்க. அதிலேயே முடிஞ்சு போச்சு பிசியோட கட்டாப். அப்புறமா அப்போ என்ன பண்ண முடியும்? அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேக்கப்புக்காக வச்சுட்டு பிளான் பண்ணுறாங்க. சீட்ஸ் கேன் க்ளோஸ்லி ஏர்லி இன் கவுன்சிலிங், ரைட்டா? அதனால் அதை பார்த்துக்கணும். அட்வைஸ் ஃபார் பிசிபி ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஃபில் சாய்ஸஸ் ஏர்லி, டோன்ட் வெயிட் ஃபார் லேட்டர் ரவுண்ட்ஸ். அப்புறமா பார்த்துக்கலாமா இல்லாமல் டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே போட்டு சீட் எடுக்கிறது கரெக்டு. கீப் மல்டிபிள் கேம்பஸ், கேட்டகரி ஆப்ஷன்ஸ் ஆல்சோ ஓப்பன். இந்த கேட்டகரியில் என்ன பண்ணலாம், அடுத்த கேட்டகரியில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா போட்டு எடுத்துக்கலாம், ரைட்? இன்டெகிரேட்டட் எம்டெக் ஆப்ஷன்ஸும் நிறைய பசங்களுக்கு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா +2 மார்க்ஸ் பேஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். கேட்டகரி வந்து 1 லட்சத்துக்கு மேலே போகுது ரேங்க் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸு. இந்த விஐடி ரேங்க் வந்து தேவை கிடையாது. பெஸ்ட்டு ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஹை போர்டு மார்க்ஸ் வச்சுருப்பாங்க. பட் விஐடியோட மார்க்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பார்த்துட்டு நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம், ரைட்? ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்னா சார் எது சார் பார்க்கணும் அப்படின்னா மெயின் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ரேங்க் ரேஞ்ச் எங்கே இருக்குன்னு பார்த்துக்குங்க. தென் ஃபீ வந்து என்ன மாதிரியான ஃபீல வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சேம் பிரான்ச்சஸ் அக்ராஸ் மல்டிபிள் கேம்பஸை வச்சுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸு. தென் டோன்ட் ஸ்பெண்ட் ஆன் ஒன் கேம்பஸ். ஒரே கேம்பஸ்லேயே எனக்கு கிடச்சிரும் விஐடி, எனக்கு கோயம்புத்தூர் தான்
சாரி எனக்கு வந்து வெள்ளூர் தான் வேணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான் வேணும் அப்படின்ட்டு இல்லாமல் மல்டிபிள் கேம்பஸை நீங்கள் ஆப்ஷன்ஸ் போட்டால் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரைட்டா? ஆட் சேஃப் பிரான்ச்சஸ், வெறும் சிஎஸ்சி மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நல்ல நல்ல பிரான்ச்சஸ் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்க. யூஸ் இன்டெகிரேட்டட் எம்டெக் வந்து ஒரு பேக்கப்பாக வச்சுக்கோங்க. ரைட்டா? இதெல்லாம் என்னதான் நீங்கள் சொன்னாலும் எங்களுக்கு நீட்டில் நான் வந்து கவர்மெண்ட் வால்ட்டா எடுத்து அடிச்சு 2027 சீட்டை நான் எடுக்கவே போகிறேன் சார், இதெல்லாம் வேணாம் சார் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது யாருக்குன்னா அப்படின்னா நீங்கள் ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் டிபிட்டர்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். 20 பேர் தான் ஸ்டூடெண்ட். காலையிலேருந்து நைட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்களுக்கு டீச்சிங் செஷன் இருக்கும், ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும், தென் ஸ்டடி ஹவர்ஸ். இது மூணுத்தையுமே கூட இருந்து டீச்சர்ஸ் உங்களுக்கு அட்டகாசமாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. 20 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 16 ஃபேக்கல்ட்டி டீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க. எங்கே உங்களுக்கு வீக்னஸ், எங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ராங் ஏரியா, எங்கே நீங்கள் வந்து எரர் பண்ணுறீங்க, எங்கே ரெக்டிஃபை பண்ணணும், இது எல்லாத்தையும் கூட இருந்தே பார்த்து உங்களை வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்க வைக்கிறதுக்கு ஆர்ஜிஆர் டீம் வந்து ரெடியாக இருக்காங்க. பட் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு நாங்கள் சொல்கிறத 100% ஃபாலோ பண்ணுறதுக்கு சும்மா வந்து ஜாயின் பண்ணால் போதாது. நம்ம சொல்கிறத அப்படியே அட்டகாசமாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா வந்து 100% அஷூரன்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் சொல்கிற அஷூரன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட்டு கிடைக்கலாம்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்ணுற ஒரு உத்தரவாதம் நாங்கள் கொடுக்குறோம். இது நல்லா இருக்க டீலு, இதில் நான் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உடனே கால் பண்ணுங்கள் 8691 86953. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன ரேங்க் அப்படின்றது கீழே கமெண்ட்டில் கொடுங்க.